பிரைஸ் த லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஹalleluya. பிரைஸ் த லார்ட். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, பிரதர், நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன், என்னுடைய மகளுக்கு திருமண தடையாக இருக்கின்றது, எல்லா நகை பணம் எல்லாமே இருக்கு, திருமணத்துக்கான காரியங்கள் எல்லாமே இருக்கு, ஆனா இந்த மாப்பிள்ளை வராம இருக்கு, திருமண தடையாக இருக்கின்றது, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, அநேக உபவாச ஜெபம் பண்ணிட்டேன், அநேக பிரேயர் மீட்டிங்க்கெல்லாம் போயிட்டேன், இந்த காரியம் நடைபெறவில்லையே என்று கவலையோடு இருக்கிறியா சகோதரனே? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, நான் உன் காரியத்தை மாறுதலாய் மாற்றி அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகின்றேன் என்று ஆண்டவர் இன்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகின்றார். சகோதர சகோதரிகளே, இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தல திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணுவதற்காக போகின்ற பொழுது ஒரு குறி சொல்கின்ற ஆவியை உடைய ஒரு பெண் அநேக நாட்களாக பவுலை பார்த்து சொல்கின்றார், இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிப்பவர் என்று அநேக நாட்களாக அந்த பெண் பவுலை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பவுல் ஒரு நாள் சினம் கொண்டு, நீ இவளை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியை கடிந்து கொண்டார். அந்த நேரமே அந்த குறி சொல்கின்ற ஆவி அந்த பெண்ணை விட்டு போய்விட்டது சகோதரர்களே. இதனால் அந்த பெண்ணை வைத்து சம்பாதிக்கிற அவனுடைய எஜமானன், அவனுடைய வருமானம் போய்விட்டது என்று அறிந்து பவுலையும் சீலாவையும் அதிகாரியிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் அநேக அடிகளை அடித்து சிறைச்சாலையிலே அவர்களை போட்டார்கள். இவ்வாறு பிரச்சனையின் மேல் பிரச்சனையில இந்த பவுலும் சீலாவும் இருந்தாலும் சிறைச்சாலையிலே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள் என்று 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். அவர்கள் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைவுண்டு என்னவாயிடுச்சா, கதவுகள் எல்லாம் திற உண்டதாம், அவர் எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்றாம். அப்ப இங்க பாருங்க சகோதரர்களே, பவுலும் சீலாவும் சோர்ந்து போகாமல் அநேக அடிகளை வாங்கி கொண்டு ஜெபித்தபடியினாலே அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்களுடைய கட்டுகள் மட்டுமல்ல, அவர்களை சுத்தி இருந்த எல்லோருடைய கட்டுகளும் அவிழ்ந்து போயிற்று. அது மாத்திரமல்ல, கதவுகளும் திறக்கப்பட்டது. அது போல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க பாடுகளின் மத்தியில் இருக்கிறீர்களா? இந்த பவுலை சீலாவை போல சோர்ந்து போகாமல் இப்பொழுது ஜெபியுங்கள் சகோதரர்களே. உங்களுடைய கதவுகள், அடைப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், உங்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போமா? சோதரம் தகப்பனே, இந்த காணொலியை பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஆவியை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.